உச்சகட்டமான விஞ்ஞானம் இது. சூரியன் இறைவனால் வகுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றன. சந்திரனுக்கு என்று பல படித்தரங்கள் இருக்கின்றன. வளர்பிறை தேய்பிரைங்கிறோம்ல, இதெல்லாம் சொல்லி அத்தனையும் இறைவனால் வகுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானத்தை சொல்லுது. இதை போய் மையத்துக்கு யாராவது சொல்லுவாங்க, மூத்துக்கு இறந்து கிடக்க வரதேன் மையத்தே சூரியன் எப்படிப்பட்டது தெரியுமா, மையத்தில் போய் சொல்லுவான் அவ்வளோதான். அர்த்தம் சொன்னா சிரிப்பான் மாற்று மாத்தவன். ஒரு தூங்குறவன்ட்ட போய் சொல்ல முடியுமாங்க? ஒரு தூங்குறவன்ட்ட போய் என்ன தூங்கவா செய்யற, நல்லா தூங்கு அப்படின்னா, தூங்கவா செய்யற நல்லா செய்யற லூசாடா உனக்குன்னு கேட்பான். நம்மளை பார்த்து கேட்பான். இந்த அளவுக்கு முரண்பாடு. அந்த தலக்கையில் உட்காந்து என்ன செய்வாங்க, முங்க நக்கீர் என்று ஒருவர் உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஹதீஸ்ல இருக்கு. உன் மார்க்கம் எதுன்னு கேட்டா தீனுல் இஸ்லாம் என்று சொல். ரசூல் அவருடைய படத்தை காட்டி இவர் யாருன்னு கேட்பார், இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. யாருன்னு கேட்பார், உடனே முகமதுன்னு சொல்லு. ஷாபிமா படத்தை காட்டுவான்னு ஹதீஸ்ல காட்டு. ஷாபிக்கு ஷாபிமா போட்டாவும், ஹனபிக்கு ஹனபிமா போட்டாவும், அல்லது முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு அந்த முஹீதீன் அப்துல் ஜீலானி காட்டு. இவர் யாருன்னு கேட்பாரா? எது கேள்வியா வருமோ அதுக்கு பதில் உஷாராயிரு. அல்லாட பதில் சொல்லணும். அல்லாஹ் பத்தி மறுமையில கேட்பான், ரசூல்லா பத்தி அல்லாஹ் கேட்பான், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். முஹீதீனை பற்றி என்ற கேள்வி கேட்க மாட்டான், யார்ட்டையும் கேட்க மாட்டான். என்ன பத்தி முஹீதீனை கேட்க மாட்டான், முஹீதீனை பத்தி யாரும் கேட்க மாட்டான். நோ கொஸ்டின், அப்படி ஒரு கேள்வியே வராது. எது கேள்வியே வராதோ அவரை தூக்கி வச்சுட்டு சும்மா வரலாறு சொன்னா பரவாயில்ல. அவரை கூப்பிட்டா யா கௌசுல் அஅலமு குல் லத்தஹ்ரி வல் ஹீனி அலாவ அப்படி சொல்றாம. இந்த அடியை 3 தடவை வேற ஓதுவாங்க. இதெல்லாம் செய்யறது 3 வாட்டி. அமையுராதிஸ்மி 3 வாட்டி ஓதுவாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? யா கௌசுல் ஆலம், கௌசுல் ஆலமே. கௌசுனா என்ன? காப்பாற்றக்கூடியவர் அர்த்தம். ஆலம் மகத்தான ரட்சகர். இருக்கா இல்லையா? இது யார சொல்ற சொல்லு. காப்பாற்றுறது யாரு? உன்னை ரட்சிப்பவன் யார்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப வேற என்ன அர்த்தம் சொல்லு. நாங்க எங்க அர்த்தத்தில் சொல்றோம். கௌசுல் ஆலம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. வெளியே வந்து அர்த்தமா சொல்லணும்லங்க. என்ன அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. அடே அருள் மழை பொழிய வேண்டும் ஐயான்னு ஷாலமிட்ட கேட்டவனுக்கு அரபில முஹீதீன் சொல்ல ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆகும் நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்களே இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அப்படிலாம் இல்ல. தமிழ் பாட்டில் இருக்க பதில் பேச இல்லையே. தமிழ்ல எழுதின ஒரு கிறுக்க முட்டா பேரு ஷாலும் பேசோட மலையை கட்டான அரபி முட்டா பையன் செய்ய மாட்டானா? அரபில எழுதியிருக்கான். ஒரு 300 வருஷம் செய்யலையா? அவன் செஞ்சிருக்கான். யா கௌஸ், கௌஸ்னா என்ன? ரட்சிப்பவர், காப்பாற்றுபவர். ஆழம் மகத்தான ரட்சிப்பவர். குல் லத்தஹ்ரி வல் ஹீன், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் நீங்க தாங்கிற சாதாரண விஷயமா இது நான் கேட்கிறேன். இப்படி அழைத்து உதவி தேடலாமா? இதுல சில தர்க்க ரீதியான உதாரணங்கள் நான் சொல்லிக்கிறேன். அழைப்பது எப்படி குற்றமாகும் நாளைக்கு வந்து பேசுவோம் ராஜர்த்து. இப்பவே நான் பதில சொல்லிட்டா பேச இயலாது, அதுக்கு சொல்றேன். யாக முஹீதீன் அழைக்கலாமா நம்ம கேட்கிறோம். அழைச்சி கஷ்டத்தை போக்கக்கூடியவன் அதுல இருக்கு. அல்லாவுடைய வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு யாரை கூப்பிடுற நீ நான் கேட்கிறேன். பள்ளி என்ன உனக்கு சொந்தமானதா? பள்ளி மனுஷனுக்கு சொந்தமானதாங்க. நம்ம அப்போட்டு சொத்தா என்னது? கண்ணாடி போடலாம் அப்படின்னு பள்ளிவாசல் யாருக்கு சொன்னாங்க? அடே நீ ஒரு 5 கோடி ரூபாய் பள்ளிவாசல் கட்டுற, கட்டி முடிச்சுட்டு இது பள்ளிவாசல் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா உனக்கு சொந்தம் கிடையாது. நான் என் பணத்துல கட்டுறேன், பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு கட்டி முடிச்சுட்டு என் மண்டபம் பேர போடல, அது என் மண்டபம். என்னுடைய கட்டணம் பேர என் மண்டபம். பள்ளிவாசல் மஸ்ஜிது, அல்லாவுக்கு மஸ்ஜிதுன்னு நான் போட்டேன்னா எனக்கு சொந்தம் கிடையாது. நீ பணம் செலவழிச்சாலும் உனக்கு சொந்தமா இருக்கன்னா பள்ளிவாசல் சொல்லாத, அது மண்டபம் சொல்லிட்டு போ. எங்க சொந்தம்? இது பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல்னா வான்னல் மசாஜித லில்லா, பள்ளிகள் அல்லாவுக்கு சொந்தமானது. ஏமா அப்போட்டு காசு கிடையாது. உன் அப்போட்டு காசு கெட்டாலும் உனக்கு கிடையாது. உனக்கு வேணா உன் பேர்ல கெட்டு. அல்லாவுடைய பள்ளி, அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது, நீ பாங்க சொல்லக்கூடாது, துளைக்கு வராங்க சொல்லக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னா. எப்ப அல்லாஹ் அக்பர் டிக்ளேர் பண்ணி சொல்லியாச்சுன்னா உனக்கு சொந்தம் கிடையாது. நானே சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வான்னல் மசாஜித லில்லா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி ஹதா, அல்லாஹ்வுடன் யாரையும் அழைக்காதீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அங்க உட்கார்ந்துட்டு யா முஹீதீன் சொல்லுவீங்களா நீங்க? அப்போ ஷாரே பாஷா சொல்லுவீங்களா? இப்படி சொன்னவன அரசு பேசுவாரு. யா முஹீதீன் சொன்னா தப்பா பள்ளிவாசல்ல? பள்ளிவாசல் நம்ம மோதினாரேன்னு கூப்பிடலையா? யா முஹீதீன் கூப்பிடுறாங்க. இது தப்புன்னு நம்ம சொல்றோம்ல. இப்படி அழைக்க கூடாதப்பா முஹீதீனை, ஷாலே பாஷாவை கூப்பிடக்கூடாது.
அல்லாஹ்தான் அழைக்கணும் அப்படின்னு சொன்னா பதில் என்ன சொல்லுவாங்க? பள்ளிவாசல உட்காந்துட்டு மோதினாரை நம்ம அழைக்கலையா? பெரிய கேள்வி. மோதினாரை அழைக்கிறதும் முஹிதீன் அழைக்கிறதும் ஒன்னா? நான் கேட்கிறேன். அடே, மோதினாரை அழைப்பது போலதான் நீ முஹிதீன் அழைக்கிறியா? சொல்லு. மோதினாரன்னு அழைச்சா சும்மா அழைக்க மாட்டேன். மோதினார் அங்க இருக்காரு, மோதினாரன்னு கூப்பிடுறீங்க, அவர் என்ன செய்வாரு? என்னத்தா கூப்பிட்டீங்களா, என்ன செய்தி அப்படி கேட்பார். முத்தவல்லி கூப்பிடான்னு வச்சுக்குவோம். என்ன, இந்த ஃபேனை போடியாம்ப, இந்த டிவியை போடு, டீ வாங்கிட்டு வாம்ப. மோதினார் கீழே போவார், டீயை வாங்கி கொண்டு தருவார். முஹிதீன் கூப்பிடுறிய பள்ளியில மோதினார் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறியா? என்னைக்காவது முஹிதீன் மோதினார் மாதிரி என்னத்தா கூப்பிட்டீங்களான்னு வந்தாரா? சொல்லு. யாரை ஏற்கிறதுக்கு பதில்? இந்த பதில் முஹிதீன் கூப்பிட மோதின ஒன்னா? முஹிதீன் போய் உதவி தேடுறீங்களப்பா, அதெல்லாம் தேடக்கூடாது. ஈயாக்கன அபுது ஈயாக்கன ஸ்தாயின், யாரெல்லாம் உன்னையே நாங்கள் வணங்குவோம், வேறு எவனையும் வணங்க மாட்டோம், யாரையும் வணங்க மாட்டோம். உன்னிடமே உதவியும் தேடுவோம், யாரும் தேட மாட்டோம். அப்ப அல்லாட்ட உதவி தேடக்கூடாதுன்னா ஷிர்க்குன்னு சொன்னா நம்ம சொல்றோம்ல, முஹிதீன் உதவி தேடக்கூடாது, அவுலியாக்கள் உதவி தேடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும் நம்ம சொல்றோம்ல. நம்ம சொல்ற குர்ஆன்ல உள்ள சொல்றோம்ல. சொன்னோனே கேப்பா, அப்ப அல்லாஹ்வை தவிர யார்கிட்டயும் உதவி தேடக்கூடாதா? கூடாது. அப்போ வீட்டில் உங்க அம்மாட்ட எம்மா சோறு போடுங்கிற, இது உதவி இல்லையா? கேள்வி. டாக்டர்கிட்ட போற, டாக்டர்கிட்ட போய் 2 நாளா உடம்பு சரியில்லை சார், டாக்டர் எனக்கு ஏதாவது ஊசி மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு உதவி தேடுற, இந்த உதவி தேடலையா? இதை மாதிரி தான் நாங்கள் முஹிதீன் போய் என் கஷ்டத்தை போக்குங்க, நோயை போக்குங்கிறோம். உண்மையா இது? இந்த அர்த்தத்தில் போறாங்களா? பொய். எப்படி பாருங்க, டாக்டர்கிட்ட போறோம், 2 நாளா தலைவலி டாக்டர், காய்ச்சலா இருக்கு டாக்டர் சொன்னோன்னே என்ன செய்வார் அவரு? உடனே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கையில் அப்படி போடுவார், 2 மாத்திரை டோலோபார் அரிஸ்டோ போயிடலாங்க சாப்பிடுங்க அப்படின்னு தருவார். தரது முடிச்சு எஞ்சி போக முடியாது, 100 ரூபா பீஸை நான் கொடுக்கணும். இதுதான் நடக்கு டாக்டர்கிட்ட. முஹிதீன் போற, முஹிதீனே எனக்கு தலைவலி தாங்க முடியலங்கிற, என்னைக்காவது ஊசி எடுத்துக்கிட்டு வந்தாரா? கையை காட்டு. ஸ்டெலஸ்கோப் வச்சு பார்த்தாரா? சொல்லு பார்ப்போம். அல்லது கபரை பிளந்துக்கு 2 மாத்திரை மேலைக்கு வந்ததா? அதையாவது சொல்லு. நக்கல் சொல்லலாம், கிண்டல் பண்ணுகிறார்கள், கிண்டல் தான் அது. நீ செய்யறது கிண்டலுக்குரியது. என்னடா யாருக்கு எதுக்கு எதை சொல்ற? ரப்புல் ஆலமீன்ட்ட உதவி தேடணுங்கிறோம், அவரை தவிர எவன்டை கையேந்த கூடாதுங்கிறோம். டாக்டர்கிட்ட உதவி தேடலையா? டாக்டர்கிட்ட உதவினா 100 ரூபா தூக்கி வெட்டல. எங்க அம்மாட்ட சோறு கேட்கிறேன், சோறை கொண்டு வந்து போடுறது இல்லை எங்க அம்மா. எங்க அம்மாவை நடக்க முடியாது, நான் சோறு கொடுப்பேன். அதே மாதிரி முஹிதீனா இன்னைக்கு வயிற்றுவலி தாங்க முடியல, முஹிதீனே போக்குன்ற. நாளைக்கு நான் நல்லா இருக்க, முஹிதீன் வந்து ஏன் வயிற்றுவலி தாங்கலையே, எனக்கு சாப்பாடு தான் பாரா, மாத்திரை தான் பாரா? அடே, ரப்புல் ஆலமீன்ட்ட நீ எப்படி உதவி தேடுறீ அப்படிதான் தேடுற. அம்மாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட பொய். அம்மாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா உங்க அம்மா எஞ்சி வந்து உனக்கு சோறு போட்ட மாதிரி முஹிதீன் போடணும், எஞ்சி நடந்து வரணும், போடணும். நான் லாஜிக்காவா சொல்ல நினைக்கிய, குர்ஆன் வசனமே அதுதான். குர்ஆன் வசனமே, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லஹும் ஐனு யுபஸிரூன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. நீங்கள் அழைக்கிறீர்களே, கூப்பிடுகிறீர்களே, யாரை கூப்பிடுறீங்க? சும்மா யா முஹிதீன் கூப்பிடுறீங்க, யாரனாலும் வச்சுக்க. அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்குதா? பிடிக்கும் கரம் இருக்கா? டாக்டர் போறீங்க, நாடி சரியில்லை அப்படி பிடிச்சு பாக்குறாரு, ஆமா ஜுரம் இருக்கு, இதே மாதிரி முஹிதீன் பார்த்தாரான்னு கேட்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அவருக்கு பிடிக்கும் கரம் இருக்கிறதா? பார்க்கும் கண், கேட்கும் காது இல்ல. அல்லாஹ் சொல்றான், குலிது ஷுரகாக்கும் சும்ம கீதுனி ஃபலா துன்திரூன். நபியே நீர் சொல்லும், நீங்கள் யாரையெல்லாம் இறைவனுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள், அல்லாஹ்வை கூப்பிடுற மாதிரி முஹிதீனை கூப்பிடுறியா? அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி ஷாவுல் கூப்பிடுறியா? எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? விளங்குற மாதிரி சொல்றேன். நான் இருக்கேன், மௌத்தா போய் செத்து விட்ட முஹிதீனால எதுவும் செய்ய முடியாது நான் சொல்றேன். இது என் திமிர்ல இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். மொத்த அவுலியாக்கள் கூட்டம், பெரும் எல்லா கூட்டத்தையும் எடுத்துக்க, முஹிதீன்ல இருந்து பிடிச்சுக்க, லோக்கல் அவுலியா உள்பட எவருக்கும் செத்த பிறகு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. எனக்கு இருக்கிற சக்தி கூட அவர் கிடையாது நான் சொல்றேன் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எனக்கு இருக்கிற சக்தி முஹிதீன் கிடையாது. உயிரோட இருக்கிற உங்களுக்கு இருக்கலாம், அது வேற சமாச்சாரம். என்னை விட சக்தி உங்களுக்கு கூட இருக்கும். நான் இருக்கேன், நீங்க நினைச்சா என்ன செய்யலாம்?
2 பேர் சேர்ந்து என் பின்னால வந்து என்ன அடிச்சிடலாம். நான் நினைச்சா உங்க 2 பேரையும் தலை வெட்டிடலாம். அது யாருக்கு சக்தி இருக்குங்கிற பொறுத்து இருக்கு. என்ன ஒரு ஆள் அடிச்சவன் செய்யலாம், திருப்பி நான் அவரை மிதிக்கவும் செய்யலாம். இறந்து விட்ட ஒரு ஆளு என்ன எதுவும் செய்ய முடியுமா? இந்த எல்லா அவுலியாக்களையும் ஒண்ணு சேர்த்துக்கிடுங்க. எல்லா அவுலியாக்களையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல்லுங்க. நான் சவால் விடுறேன். என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கை காலெல்லாம் விளங்காம போயிடணும். பேசிட்டு இருக்கேன்லங்க, கையெல்லாம் விளங்காம போயிடணும், காலெல்லாம் நாசமா போயிடணும். அப்படி அவுலியாக்களால் செய்ய முடியுமா? சொல்லுங்க. அப்படி முடியும்னா எல்லா அவுலியாட்டையும் சொல்லி வர சொல்லுங்க. ஃபலா துன்திரும், லேட் பண்ணாதீங்கிறான்ல, உடனடியாக செய்யுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள் அப்படிங்கிறான். இறந்து விட்டு மூத்தா மைத்தான உட்கார ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கஷ்டத்தை போக்குங்க, அதுவும் அல்லாவுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு, இது சாதாரண விஷயமா? இது இதைத்தான் இணை வைத்தல் என்ற பன்றிக்கறி சாப்பிடுவதை விட பயங்கரமான குற்றம்னு சொல்றோம். அதே மாதிரி அடுத்தடுத்த அடிகளை பாருங்க. அடுத்தடுத்த அடி மூலத்துல பாருங்க. அது எவ்வளவு மோசத்தை படிக்கிறான்னு பாருங்க. பள்ளிவாசல் உட்காந்துட்டு சொல்ல வர்றேன். சாதாரண விஷயம் கிடையாது இது. பள்ளிவாசலில் பன்றிக்கறி சாப்பிடுவதை விட